என்று ஒரு காதல், ஒரு காதல். வணக்கம் ஜோசியரே, என் பையனுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அதான் ஜாதக பொருத்த பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி சரி, பார்த்துடலாம். பையனுக்கு குரு பலன் எல்லாம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா, பையன் ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்து கொடுங்க, பார்த்துடலாம். கொண்டு வந்திருக்கோம் சாமி. இதாங்க சாமி பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் ரெண்டும் பொறுத்த பார்த்து சொல்லுங்கள். சரி வந்துச்சுன்னா அப்புறம் பேசி முடிச்சுக்கலாம். ஜாதகத்தை கொடுங்க, இப்போவே கணிச்சு சொல்லிடுறேன். நான் எவ்வளவோ பேருக்கு பொருத்தம் பார்த்துருக்கேம்மா, ஆனால் இந்த மாதிரி பக்காவாக ஜாதக பொருத்தம் 2 பேருக்கு அமைஞ்சது இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது 2 பேரோட ஜாதகமும். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இந்த பையனும் பேசி முடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொண்ணு வர நேரம் அந்த பையனுக்கு எல்லாமே வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும். இந்த பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறோன்னு எண்ணம் வரும். வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைக்கவும் மாட்டான். ஆனால் பின்னாடி பல ஆட்களால் இவங்களுக்கு சங்கடங்கள் வரும். அதையும் எதிர்த்து அந்த பொண்ணு போராடி அவன் மீட்டு கொடுப்பா. நல்ல பொண்ணுமா, குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்கள் பையனுக்கு அமையுமான்னு தெரியல. சீக்கிரம் பார்த்து பேசி நல்ல முடிவை எடுத்து பண்ணுங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? ஒரே ஜாதகம் தான் கொண்டு வந்து அதையே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. அவ்வளோ நல்ல ஜாதகங்களா அந்த பொண்ணோடது? ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகம். இந்த மாதிரி யோகமான ஒரு ஜாதகத்தை நான் பார்க்கல. உங்கள் பையன் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கும் உங்கள் பையனுக்கு எல்லாத்துக்குமே துணையாக இருக்கிறது இந்த ஒரு பொண்ணோட ஜாதகம் தான்மா. இந்த பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க. சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொண்ணையே நாங்கள் பேசி முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் அந்த பொண்ணு வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். 100% நான் சொல்கிறேன். நான் பார்த்து சொல்லி எதுவுமே பொய்யானதில்லை. கண்டிப்பாக இவங்க 2 தான் கல்யாணம் நடக்கும். நீங்கள் யார் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் எப்படியாவது இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இது கடவுள் போட்ட முடிச்சு. இது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த பொண்ணு என் பையன் நல்லா பார்த்துக்குமா சாமி? சும்மா யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் பையனோட வாழ்க்கையை வீண் பண்ணிடக்கூடாது. அதுக்காகத்தான் சாமி கேட்குறேன். இந்த பொண்ணு தாம்மா உன் பையனுக்கு துணையே, பக்க பலமாக இருக்குமா. இந்த பொண்ணை விட்டுறாதீங்க. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பார்த்துட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் பார்த்து பண்ணுங்கள். சரி சாமி, நான் பேசுகிறேன். அந்த பொண்ணு வீட்டில் பேசி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவாக பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து நாங்கள் பேசி முடித்து கல்யாணத்தை வச்சுக்கிறோம். பாருங்கள், நல்ல நாளாக பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உங்கள் பையனுக்கும் நல்லது. எந்த ஆபத்து வந்தாலும் இந்த பொண்ணோட தாலி பாக்கியவனை காப்பாற்று. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும். இவங்க 2 பேரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தாங்கனாலே போதும் சாமி. 100% நல்லா இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் திருமணம் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இவங்க 2 பேருக்கு தான் நடக்கும். ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். சரிங்க சாமி, வரோம். போயிட்டு வரேன் சாமி. போய் பொண்ணு வீட்டில் பேசி முடிச்சுட்டு வரோம். 4 நாள் பார்க்குறக்கு பொண்ணு வீட்டோட. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியாக பார்த்து பண்ணிக்கலாம். என்னங்க ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரு? அப்போ நம்ம பையனுக்கு இந்த பொண்ணையே முடிச்சிடலாமா? அதை தாண்டி அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜாதகம் நம்ம பையனுக்கு அமையாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதனால இந்த பொண்ணையே பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கணும், இவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும். பாப்பா அவர் தான் 100% இவங்க 2 தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, சீக்கிரம் அந்த தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த விஷயத்த. சரி ஃபோன் பண்ணுறேன். இரு அவசரப்படாது. அப்புறங்க தரகர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜாதக பொறுத்த 2 பேத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அதே பொண்ணு வீட்டில் பேச சொல்லுங்கள். எப்போ வந்து பொண்ணு பார்க்குறது, என்ன ஏது, எங்கே பார்க்குறது எல்லாத்தையுமே கேளுங்க. ஹலோ தரகரி, நான் தான் சிவா பேசுகிறேன். சொல்லுங்கள் சிவா, என்னாச்சு? ஜாதகமெல்லாம் பார்த்தீங்களா பொருத்தம்? பார்த்துட்டோங்க. 2 பேருக்கும் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலான்ட்டு. பொண்ணு வீட்டில் சொல்லுங்கள், பேசிட்டு சொல்லுங்கள். அப்படி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே பொண்ணு பார்க்க வரோம். எந்த நாள் வர்றது, எங்கே வர்றது, எப்படி எதுன்னு எங்களுக்கு டீட்டெயில் கேட்டு சொல்லுங்கள். அதுக்கு தான் இப்போ கூப்பிட்டேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் என்னென்னு பேசிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கூப்பிடுறேன். சரிங்களா? கண்டிப்பாக கூப்பிடுங்க. ரொம்ப ஜாதக பொறுத்த 2 பேத்துக்கு நல்லா இருக்குன்னு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பொண்ணையும் பேசி முடிச்சிடலான்னு எங்கள் மனசுக்கு தோணுது. இனி அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பார்த்து எப்படியாவது பேசி ஒத்துக்க வைங்க.
கண்டிப்பாக பேசி முடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. குடும்பமும் நல்ல குடும்பம்தான். நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி தரகரே, நான் ஃபோன் வைக்கிறேன். சரிங்களா? சரிங்க. என்னாச்சுங்க? என்ன சொன்னார் தரகர்? அதாண்டி பொண்ணு வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்னு இருக்காரு தரகர். அவர் பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் முடிவு பண்ணணும். நம்ம யோசிக்கிற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ அவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. அந்த பொண்ணுக்கு வேறு நம்ம பையனை பிடிக்கணும். பார்ப்போம். அதாங்க எனக்கும் பயமாக இருக்குது. எப்படியாவது பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சி நல்லபடியாக இந்த கல்யாணம் நடத்திருந்துங்க. சரிப்பா, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க, கிளம்பலாம்.